வெளிநாட்டில் வேலை செய்கிற பசங்க அம்மாவோட சமையலை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் 1/2 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் ஊரில் இருக்கும்போது என்னம்மா இது டெய்லி ஒரே குழம்பு வச்சுன்னுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல லைஃப் வாழ்றதுக்காகவும் உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறதுக்காகவும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டீங்க. இங்கே உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் நம்ம துபாய் ஹார்லண்ட்ஸில் இருக்கிற லால் கஃபே மந்த்லி மெஸ் இருக்குது. அம்மாவோட டேஸ்ட்டில் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம லால் கஃபே மந்த்லி மெஸ்ஸில் இருக்கிற மாஸ்டர்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் தான் என் ஃப்ரெண்ட் அப்துல்லா, லால் கஃபேயோட ஓனர். இவர் என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது, இங்கே வேலை செய்கிற நம்ம பசங்களுக்கு சாப்பாடு குவாலிட்டியாகவும் கொடுக்கணும், ப்ரைஸ் லோவாகவும் கொடுக்கணும். போன மாதம் நம்ம லால் கஃபே மந்த்லி மெஸ்ஸில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 பேர் 350 dirhams கொடுத்தா போதும், 3 வேளை ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ போட்டு ஒரு வாரத்தில் 110 பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் துபாய் ஹார்லைன்ஸ், அபுஹைல், முத்தீனா, கிசைஸ், கிளாக் டவர், கராமா இந்த ஏரியாவில் இருக்கிற யார் வேணால் நம்ம லால் கஃபே மந்த்லி மெஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். டெய்லி 3 வேளை சாப்பாடு ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் 390 dirhams கொடுத்தா போதும். துபாயில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு எவ்வளவோ பிஸ்னஸ் இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் இந்த லால் கஃபே மந்த்லி மெஸ்ஸை சூஸ் பண்ணதுக்கு காரணம் இங்கே உள்ள கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் துபாயில் கம்மியான விலையில் தரமான சாப்பாடு கொடுக்க முடியுன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம மந்த்லி மெஸ் கம்யூனிட்டி இப்போ ஒரு 110 பேர் இருக்காங்க. இது 200-300 ஆகும்போது ஆல்ரெடி சாப்பாடு குவாலிட்டியாக தான் இருக்குது. இன்னும் சாப்பாடு குவாலிட்டி ஆகும். நம்ம கம்யூனிட்டி எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோ சாப்பாடு குவாலிட்டி ஆகிட்டே தான் போகும். ஈவன் ப்ரைஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். மேபி நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் துபாயில் உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்கள். துபாயிலிருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே. சியா.